அடுத்ததான் நம்ம மிதுன ராசி. உங்கள் ராசிக்குள்ளே தாங்க குரு வரப்போகிறாரு. ஒரு வருஷம் உங்கள் ராசிக்குள்ளே குரு இருக்க போகிறாரு. அப்படிங்கிறதுனால உங்களுடைய அந்த மிதுன ராசியான வீடு தானாக சுத்தமாக போகுது, புனிதமாக போகுது. அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ நாள் கலைஞ்சு அந்த புக்கு, நோட்டு, கம்ப்யூட்டர், CPU, மானிட்டர், சாஃப்ட்வேர் இது எல்லாத்தையுமே அவர் அலைன் பண்ணுவார். அந்த ராசியை, அந்த வீட்டை அவர் பாதுகாப்பார். இந்த ஜென்ம குரு பாதிப்பு ஏற்படுத்துவார் அப்படி சொல்லிட்டு ஒரு கதை சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஜோசியத்தில். இதெல்லாம் எந்த அளவுக்கு உண்மைன்னு நமக்கு தெரியல. யார் இதை பற்றி ரிசர்ச் பண்ணாங்க, ஆராய்ச்சி பண்ணாங்க, எத்தனை ஜாதகத்தில் போய் பார்த்தாங்கன்னு நமக்கு தெரியல. ஜென்மத்தில் ராசிகளை குரு வருது எப்பவுமே நல்லதுங்க. ஏன்னா குரு அப்படிங்கிறது இயற்கையிலே ஒரு சுபகிரகம். அவர் எந்த இடத்துக்கு போனாலும் தன்னுடைய இயல்பாக அந்த இடத்துக்கு கொடுப்பாருன்றனால மிதுன ராசிகளை குரு வரும்பொழுது ஒரு வருஷம் உங்கள் ராசியை அவர் பாதுகாப்பார். அது மட்டும் இல்லாமல் உங்கள் ராசியிலேருந்து 5, 7, 9 அப்படின்னு மிகப்பெரிய ஒரு சுப பாவகங்களை அவர் பார்க்க போகிறாருன்றனால பிள்ளைகளால் நல்லது நடக்கும், திருமணமாகும், அப்பா வழியிலேருந்து நிறைய நல்ல விஷயங்கள், நல்ல பாக்கியங்கள் கிடைக்கும். இது வரைக்கும் காதல் அப்படிங்கிற அந்த பேரை நான் காதால கூட கேட்டதில்லை, லவ்வே பண்ணதில்லை, சிங்கிளாக தான் சுற்றிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு யாராவது மிதுன ராசிக்காரங்க இப்போ சொன்னீங்கன்னா, உங்கள் ராசியிலேருந்து குரு 7ஆம் பார்வையாக அந்த கலத்தர ஸ்தானத்தை, காதல் ஸ்தானத்தை பார்க்க போகிறாரு. அப்படிங்கிறதுனால இப்போ காதல் உங்களுக்கு அமைய போகுது. இந்த காதல் கண்டிப்பாக கல்யாணத்தை நோக்கி போய் முடியும், வெற்றியும் அடையும். இப்போ வரக்கூடிய காதல் நல்ல காதலாக இருக்கும். இது உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசை புத்திகளை பார்த்து தான் நம்ம இதை முடிவு பண்ணணும். பொதுவாக கோச்சார ரீதியாக இந்த குருவின் பார்வை இந்த காதல் விஷயத்தில், திருமண விஷயத்தில் மிதுன ராசிக்காரங்களுக்கு பெரிய கெடுதலை தந்துடாது. அதே மாதிரி சுப நிகழ்ச்சிகளுக்கு குறைய இருக்காது, தடையும் இருக்காது. மிதுன ராசிக்கு இவ்வளோ நாள் எப்படியோ ராசிக்குள்ளே குரு இருக்கிறதுனால கண்டிப்பாக சுப நிகழ்ச்சிகளை அவர் நடத்தியே தீர்வார். ஜென்ம குரு மிதுன ராசியை கண்டிப்பாக பாதிக்காது, நினைவில் வச்சுக்கோங்க. மற்றபடி எல்லா வகையிலும் நடக்கக்கூடிய ஒரு குரு பயிற்சியாக தான் நம்ம மிதுன ராசிக்கு இருக்குது. மிதுன ராசிக்கு வேற என்ன சொல்லலாம் அப்படின்னா, 5ஆம் வீடத்தை குரு பார்க்குறாரு இல்லையா, குழந்தை இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக குழந்தை கிடைக்கும். இப்போ ட்ரீட்மெண்ட்டில் இருக்கீங்கன்னா அந்த ட்ரீட்மெண்ட்லாம் நல்லபடியாக முடிஞ்சு நல்லபடியாக ஒரு குழந்தை பிறக்கும். இவ்வளோ நாள் குழந்தை உருவாகிறதுல டிலே ஆகிட்டே இருந்ததுன்னா இப்போ நல்ல செய்திகள் எல்லாம் உங்கள் காதில் விழக்கூடிய, நல்லது நடக்கக்கூடிய ஒரு குரு பயிற்சியாக தான் நம்ம மிதுன ராசிக்கு இந்த குரு பயிற்சி இருக்குது. வேலை விஷயத்தில், தொழில் விஷயத்தில், எல்லா விஷயத்திலும் பெரிய கெடுதலாம் நடக்காதுங்க. ஏன்னா 10ஆம் இடத்துல சனி இருக்கிறது ஒரு விதத்தில் நல்லது தான். எவ்வளோ மார்க் நம்ம மிதுன ராசி கொடுக்கலாம் அப்படின்னா 100க்கு ஒரு 85 தாராளமாக கொடுக்கலாம். நான் எப்போவுமே ராசிக்குள்ள குரு அந்த ராசிக்கு நான் 80க்கு மேலே தான் மார்க் கொடுப்பேன்றதுனால கண்டிப்பாக 100க்கு 85 மார்க் நம்ம மிதுன ராசிக்கு தாராளமாக கொடுத்துடலாம். குருவால் பெரிய கெடுதல் எதுவும் நடக்க போகிறது கிடையாது.